ஈஸியா இரிட்டேட் ஆயிடுறேன், அடிக்கடி கோவப்படுறேன் அப்படின்னு புலம்புற ஆளா நீங்க, அப்ப உங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாப். எஸ், ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேச்சையும் ஆக்ஷனையும் நிறுத்துங்க. கோவம் வரும்போது எதுவும் பேசாதீங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க, அமைதியா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்லோ பிரீத் எடுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய தாட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த தாட்ஸுக்கு நீங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும், இல்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டுக்கும் கிராஸ் ஆகி போக அலோவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பாஸ் விடுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க, எந்த ஒரு பதிலையும் கொடுக்காதீங்க, எதையுமே மைண்ட்குள்ள போட்டு யோசிக்காதீங்க. அந்த அமைதி நீங்க அடுத்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தீர்மானமா சொல்லப்படுறோம் அப்படிங்கிற ஒய் கொஸ்டின்ஸ கேளுங்க. இந்த கோவத்தினால ஏதாவது சாதிக்க முடியுமா, இல்ல இந்த பிரச்சனை தீருமா, இல்ல நமக்கு இந்த கோபம் சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு பொறுப்பெடுத்துக்கோங்க. அதை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க.